விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி அருகே காதல் ஏமாற்றத்தால் 4 மாத கர்ப்பிணியான இளம்பெண் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவத்தில் 6 ஆண்டுகள் கழித்து இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். DNA பரிசோதனை இளைஞரை சிக்க வைத்தது எப்படி? விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அருகே கூமாப்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ராமசாமியாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சேர்வாரன். இவரது மகள் ஈஸ்வரி. அதே பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரும் ஈஸ்வரியும் கடந்த 2019ஆம் ஆண்டு காதலித்து வந்தனர். ஈஸ்வரி வீட்டார் இருவரின் காதலை ஏற்க மறுத்து ஈஸ்வரியை வேறொரு நபருக்கு திருமணம் முடித்து கொடுத்துள்ளனர். திருமணமாகிய ஒரே நாளில் அவருடன் வாழ மறுத்து ஈஸ்வரி தனது பெற்றோர் வீட்டிற்கு வந்துள்ளார். அதன் பிறகு மீண்டும் ராஜ்குமாருடனான தனது காதலை ஈஸ்வரி தொடர்ந்திருக்கிறார். ஈஸ்வரியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அவருடன் ராஜ்குமார் தனிமையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இவர்களது காதல் ஊருக்கே தெரியவர ஈஸ்வரி தனது பெற்றோரின் சம்மதத்தை பெற்று குடும்பத்துடன் சென்று தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு ராஜ்குமாரிடம் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் ராஜ்குமார் ஈஸ்வரியை திருமணம் செய்ய மறுத்ததுடன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் முடிந்து சில நாட்களுக்கு பிறகே இந்த விவகாரம் ஈஸ்வரிக்கு தெரிய வந்துள்ளது. மனம் நொந்து போன ஈஸ்வரி அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தூக்கிட்டு தனது உயிரை மாய்த்து கொண்டார். ஈஸ்வரியின் குடும்பத்தினர் கதறி அழுத நிலையில் அவரது தந்தை சேர்வாரன் அளித்த புகாரின் அடிப்படையில் சந்தேக மரணம் என கூமாப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். உடற்கூறாய்வு அறிக்கையில் ஈஸ்வரி 4 மாத கர்ப்பமாக இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து RTO விசாரணை நடத்தப்பட்டதுடன் ஈஸ்வரி வயிற்றில் இருந்த சிசுவின் DNA மற்றும் ராஜ்குமாரின் DNA மாதிரிகளை சேகரித்து பரிசோதனை செய்யப்பட்டது. உயிரை மாய்த்து கொண்ட ஈஸ்வரியின் கர்ப்பத்திற்கு ராஜ்குமார் தான் காரணம் என்பது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கிடைக்கப்பெற்ற DNA மரபணு சோதனை முடிவில் உறுதியானது. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் உத்தரவின் பேரில் சந்தேக மரண வழக்கு தற்கொலைக்கு தூண்டிய வழக்காக மாற்றப்பட்டது. தற்கொலைக்கு தூண்டியது, ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியது ஆகிய பிரிவுகளின் கீழ் ராஜ்குமாரை அதிரடியாக கைது செய்துள்ள போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். காதல் ஏமாற்றத்தால் 4 மாத கர்ப்பிணியான இளம்பெண் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவத்தில் 6 ஆண்டுகள் கழித்து மோசம் செய்த இளைஞர் கைது செய்யப்பட்ட விவகாரம் கூமாப்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.